வணக்கம், இது ஹரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மோமோஸ். பேசிக்கா இது ஒரு திபெத்தியன் ஐட்டம். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓப்பன் மோமோஸ், ஃப்ரை மோமோஸ், ஸ்டீம்டு மோமோஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்வெஜ், வெஜ், ஸ்வீட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு வெஜ் ஸ்டீம்ல வச்சு எப்படி பண்றது, அதுக்கு ஒரு டிப் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் பேபிகார்ன், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 கப் பாலக்கீரை, 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், மைதா மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். அகன்ற பாத்திரத்துல மைதா மாவை சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாவோட பதம் ரொம்ப பிசுபிசுப்பாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். அதனால மொத்தமாக எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி டவல் வச்சு மூடி 1/2 அன் ஹவர் வச்சிடுறேன். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே முட்டைக்கோசும் பேபிகார்னையும் சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்கிப்போம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். அடுத்து பாலக்கீரையை சேர்த்துக்கிட்டேன். பாலக்கீரையை சேர்த்து ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுப்போம். இதில் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய டிப்பை தயார் பண்ணலாம். இந்த டிப் செய்யறதுக்கு 8 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து காஞ்ச மிளகாய். இதை ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுட்டு இதோட தோலை, தக்காளியோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த தக்காளியோட தோலை நான் எடுத்துடுறேன். நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துட்டேன். இதில் இந்த தக்காளியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டிப் தயாராகிடுச்சு. தனியாக கொஞ்சம் உதிரியாக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை உருண்டைகளாக திரட்டி இந்த உதிரியாக எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் தொட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு திரட்ட போகிறோம். இது ரொம்ப மொத்தமாகவோ அல்லது ரொம்ப சன்னமாகவோ இருக்கக்கூடாது. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க மாதிரி திரட்டிக்கிறேன். இதை இப்போ திரட்டிட்டு தேவையான சைஸில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸ்ட்ராஸை எடுத்துருவோம். இதை திரும்பவும் நம்ம சப்பாத்தி இடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற அவுட்டர் பார்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச காய்கறிகளை உள்ளே வைக்க போகிறோம். இதில் நான்
ஒரு 1.25 ஸ்பூன் ஏற்கனவே வதக்கி வச்ச காய்கறிகளை உள்ள வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி முனையில வச்சு ரெண்டு மடிப்பு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேருந்து 2 மடிப்பு அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு மடிப்பு அதை ப்ரெஸ் பண்ணுறோம். மடித்து ஒரே இடத்துல கொண்டு போய் மடித்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம மோதகம் இதே மாதிரி தான் பண்ணுவோம். அதே டைப் தான் இது. இந்த கடைசியில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக சுருட்டிக்கிறேன். சுருட்டிட்டு மேலே இருக்க இதை வந்து இப்படி அமுத்தி வச்சுக்கணும். இது ஒரு ஷேப்பு. அடுத்து இன்னொரு ஷேப் பார்க்கலாம். காய்கறிகளை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மூடிடுறோம். கொழுக்கட்டை மாதிரி மூடிட்டு இந்த 2 கார்னரையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியல, அதாவது மூட முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சு அதை மூடிடுங்க. இந்த 2 இடத்தையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு ஷேப்பு. பாருங்க, இந்த மாதிரி நான் எல்லா மோமோஸையும் பண்ணிட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இதை நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். 15 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்ச மோமோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, இதை நம்ம ஏற்கனவே செய்து வச்ச டிப் கூட நல்லா சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.